Praise the Lord. அந்த ஜீவாதிபதி ஆராதிப்போமா? இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவே. உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், எல்லாம் சேர்ந்து இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே உன் நாமத்தை என் ஜீவியத்தில் உயர்த்துவேன். உங்க நாமத்தை என் வாழ்க்கையில நான் உயர்த்தி வாழ்ந்து காண்பிப்பேன். அர்ப்பணிப்போமா? அந்த அர்ப்பணிப்பு தான் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு விடுதலை கொடுக்கும். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான இயேசுவின் நாமத்தை எந்த மனுஷி ஆராதிக்கிறானோ, அந்த நாமத்தை சார்ந்து இருக்கிறானோ, அவனுக்கு வழி பிறக்கும். அது சிங்கத்தின் கெவியா இருக்கட்டும், தீச்சுளை நடுவரா இருக்கட்டும், கர்த்தர் அங்கே வந்து உங்களையும் என்னையும் தப்பறிப்பார். அது நிச்சயம், அது நிச்சயம். எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மையே நம்புவோம், என்னை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அத்தியாயம் 4 வசனம். அந்த வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருது? Again I will build thee. அது எப்படி வருதுன்னா, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறேன். இஸ்ரவேலும் என்னும் கன்னியையே. இதுல 2 அர்த்தம் இருக்கு. அப்போ இஸ்ரவேல் தேசத்தை ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஏன் கன்னியைனா எப்படி, எவ்வளவு அழகு, எவ்வளவு சௌந்தரியம். அது கரெக்டாக ஒரு திருமண வயது உள்ளதை தான் கன்னியை என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது என்னன்னா மணவாட்டின்னு குறிக்குது இல்லையா? இந்த இஸ்ரவேல் தேசம்ன்றது தேசத்தை குறிப்பிடல. அது எதை சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனுஷி தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறானோ அவன் இஸ்ரவேல், அவன் மணவாட்டி. ரெண்டாவது இஸ்ரவேலும் என்ன கன்னியேன்னு சொல்லும் போது ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க, உலகத்தில்
அநேக தேசங்கள் இருக்குது. ஆனால் அந்த அநேக தேசத்தை அது யங் கண்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க. இந்தியா தேசத்திற்கு ஒரு பேர் இருக்கிறது, யங் கண்ட்ரி. ஏன்னு சொன்னால் இங்கே தான் இல்லையா வாலிபர்கள் அதிகம், யங்ஸ்டர்ஸ் அதிகம். அநேக கண்ட்ரியில் அந்த போல சூழ்நிலை இல்லை, அதனால் அதை யங் கண்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ கவனிங்க, இந்த இஸ்ரவேல் தேசம் கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, பிள்ளைகளை கொடுத்து அவங்கள பழுகி பெருகி நிரப்பி வைத்திருக்கிறார். ஒரு யங் கண்ட்ரி, ஒரு தேசத்திற்கு இந்த வாலிபர்கள் ரொம்ப அவசியம் இல்லையா, யங்ஸ்டர்ஸ் அவசியம். சரி, இதை சொல்லிட்டு சொல்றாரு, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த 2 வார்த்தை தான் சொல்றாரு. அப்போ ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறாரு, அங்கே ஏதோ ஒரு சில விஷயம் உள்ள வந்து ஆக்கிரமித்து அந்த காரியம் இடிஞ்சு போயிருக்கு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். தேவ பிள்ளையே, நீ இடிஞ்சு போயிருக்கிறியா? உன் குடும்ப ஜீவியத்தில் நான் என்னென்னமோ கனவு கண்டு வைத்திருந்தேன், எல்லாம் அழிஞ்சிட்டு. அது இனி சரியாகுமான்னு தெரில. எப்படியோ நினச்சி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இது தலை தூக்குமான்னு தெரியல. தோல்வி, பற்றாக்குறை, கடன் பிரச்சனை இல்லையா, என்னமோ நினச்சி என் பிள்ளைய அந்த துறைக்கு போய் படிக்க வச்சேன் இல்லையா, இடிஞ்சு போயிட்டு. அதனால் ஒரு சுபட்சம் உண்டாகலை, ஒரு வாழ்வு உண்டாகலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறத கேளுங்க, உங்களை பற்றி தான் சொல்கிறாரு. மறுபடியும் உன்னை கட்டுறாராம், கட்டுவிப்பேன். அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க வீடு கட்ட போகிறோம்னு சொல்கிறதுக்கும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் திரும்பி கட்டலான்னு பிளான் இருக்குன்னு சொல்லலை, கட்டு விற்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளானை போட்டுட்டாரு. வீடு கட்ட போகிறோன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா, அப்போ இன்ஜினியரை பார்த்து அதுக்கு முன்னாடி இடத்த வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இன்ஜினியரை பார்த்து வரைபடம்னா போட்டாச்சுது, பணம் ரெடியாக இருக்குது. இப்போ அப்போ தான் சொல்லுவாங்க, கட்ட போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம் அந்த மந்தில். அதே போல தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கட்டி வைப்பேன். தேவ மக்களே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார், அதை வைத்து கட்டுவார். திரும்பியும் சொல்கிறாரு, நீ கட்டப்படுவாய். நீ நினைக்கிற இடிஞ்சு போயிட்ட, இனி பிரயோஜனப்பட மாட்ட, அவ்வளோதான் உன் வாழ்க்கை, இப்படி தான், இதுதான் தலையெழுத்து இல்லை. என் கர்த்தர் அந்த தலையெழுத்தை மாற்றுவார், ஆனந்த அக்களிப்பாய் மாற்றுவார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். God bless you. Bye-bye.